காரசாரமான போல இங்கே தலைப்படை காட்டு இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஐயா கையை காட்டு பெரிய உடக்கா மாதிரி எடுத்து வச்சுக்கிறாப்புல பாருங்க கையில் எங்கே கணேஷ் சாப்பிட்டுருக்காரு இங்கே பிச்சு காட்டுங்க அப்படியே நீங்கள் தான் அடிக்கடி அந்த மீன் சதை பிச்சு காட்டுறது நீங்கள் தான் பயங்கரமாக பாருங்க நண்பர்களே எப்படி நல்லா பார்த்துங்க அருமையாக இருக்குது நம்மளுக்கு இருக்குது. இது வந்து ரோகு மீன். ஆமாம் ரோகு மீனோட குட்டிங்க. ஆமாம் அதாவது ரோகு மீன் தான். அது வந்து 3/4 கிலோ 1 கிலோ கூட வரும். இது வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோவில் 100 கிராம் தான் இருக்குன்னு ஒரு பொய் சொல்கிறாருங்க. 100 கிராமுக்கு மேலே வருங்க நண்பர்களே. இவர் வந்து பெட்ரோல் குடிச்சு போட்டு பொய் சொல்கிறாரு. வேறொன்றும் இல்லை. ஆமாங்க பெட்ரோல் எனக்கு ஊற்றி கொடுத்துட்டாருங்க. அதனால பொய் சொல்கிறேன். ஆமாங்க வண்டிக்கு வந்து பெட்ரோல் எனக்கு ஊற்றி விட்டாருங்க. ஆமாம் சூப்பராக இருக்குதா? ஆமாங்க அருமையாக இருக்குது. எப்படி டேஸ்ட் ஜம்முன்னு இருக்கா? பத்தாவதுக்கு நண்பர்களே இவ்வளோ பக்காவை பண்ணி இவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே பாருங்க இங்கே மிளகாய் தூள் கொட்டி இந்த வெள்ளரிக்கை அதை தொட்டு திங்கிற மாதிரி அதை தொட்டு சாப்பிட்டுருக்கிறாரு. ஆமாங்க நண்பர்களே உப்பு கம்மியாக போச்சு. அப்புறம் நீ என்ன கம்மியாக போச்சுன்னா வீடியோவில் சொல்ல முடியும். அங்கே பாருங்க அதை தொட்டு சாப்பிட்டு தொட்டு தான் திங்குவாங்க. ஏங்க நண்பர்களே டேஸ்ட் கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் சேர்த்துக்கணும் நண்பர்களே. ஆமாம் அப்படி தான் நல்லா இருக்கு. ஏங்க நண்பர்களே ஆமாம் இங்கே பாருங்க அங்கே பாருங்க காரசாரம் மாப்பிள்ளை ஒரு பேர் இங்கே பாருங்க வடச்சட்டு எண்ணெய் இருக்கு. எண்ணெயில் போட்டு பொரிச்சது பத்தாம மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளும் உப்பையும் போட்டு இந்த நம்ம என்ன சொல்றது ஏதோ புளியங்காய் தொட்டு சாப்பிடுவோம்ல மிளகாத்தூளுமே உப்பும் போட்டு அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்ருக்காங்க. இவர் என்ன பண்றாரு இங்கே அவர் வாயில வச்சிட்டாருங்க. பேச முடியாது. வாயில வச்சு பண்ணிட்டு இருக்காரு. கையில வந்து ஒரு மீனை பொழந்து வச்சிருக்கிறாரு. அப்படியே சூப்பர் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் 38 சாப்பிட்டு இருக்காங்க. பிடிக்காது இருந்தாலும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க. நீங்க பிடிக்காதுன்னா சொல்லாதீங்க நண்பர்களே. பிடிங்க நண்பர்களே. நீங்க வந்து